It's gonna rock it, no, 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 no. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்து சூப்பரான ஒரு மாஸ் எடிட்டிங் ஆட்டிடியூட் வீடியோ எடிட்டிங் தான் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரை சேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படி நான் சொல்லி தர போகிற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோவில் பார்த்தா போயிடலாம். இதெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தா மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பார்த்தா பண்ணுங்க. இப்போ நீங்கள் ப்ரூவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்து பார்க்கலாம். அலைட் மோஷன் ஆப் அப்படி இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் என்கிட்ட அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல கொடுத்துட்டு இந்த ஆப்புக்கான லிங்க் வேணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஆப் டவுன்லோட் பண்ணீங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் ஆப்பை தான் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறதா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்களுடைய அலைட் ஆப்பை தான் இம்போர்ட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்களுடைய அலைட் ஆப்பை தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதா ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு அப்புறம் தான் ஃபாண்ட் மூணு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துலாம் எடுத்துங்க. நீங்கள் எப்படி கரெக்டாக அந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடணும். அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட் நோட் பண்ணி டெலிகிராம் அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்குன்னு சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்ல கொஞ்சம் டீட்டெயில் சொல்லி புரியல ப்ரோ அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா கிளிக் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், வேண்டுங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, ஜஸ்ட் நீங்கள் சொல்லியிருப்பேன் மறக்காம அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் அப்படியே இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த இப்போ பண்ணிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தா மறக்காம இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணி எடிட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படின்றத குயிக்காக பார்த்தா பார்த்தலாம். இங்கே வந்து சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கு பிக்சார்ட். ஓகேங்களா? இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஓகே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சென்டர் ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருங்க. வேறு டெலிகிராம் ஜாயின் பண்ணி இந்த ஆப் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஓகே, இதில் எடிட்டியோ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் எடிட்டியோ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்பில் வந்து எடிட்டியோ ஃபோட்டோ அப்படின்ற மேலே கிளிக் பண்ணால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஒரே ஒரு பிக் மட்டும் ஓகேங்களா, உங்களுடைய ஒரே ஒரு இமேஜ் மட்டும் எடுத்துங்க. ஓகே, எடுத்துட்டு கீழே உங்களுக்கு ரிமூவ் பிஜின்ற ஆப்ஷன் ஷோவும். ஓகேங்களா? நல்லா பெருசாக லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்தேன், நிற்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பிக்சர் எடுத்துட்டு ரிமூவ் பிஜின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரிமூவ் பிஜி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்க பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி பார்த்தா கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்து திருப்பி உங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் உங்களோட இமேஜ் மட்டும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி வந்துங்க. பேக்ரவுண்ட் ரூம் எடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் திருப்பி அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா கிளிக் பண்ணி ஓப்பன் பார்த்தா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகேங்களா, கீழே இங்கே ரிமூவ்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? அது வேணா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு சின்ன ஒரு பிக் இருக்கும். ஓகேங்களா? அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார் பண்ணால் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி அவன் கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து வந்து ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் பார்த்தா அப்படின்றதுல சிம்பிள் மெத்தட் தான். கீழே பார்த்தா பாக்ஸ் நிறைய பார்த்தா பிக் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தா அந்த பாக்ஸில் உங்களோட இமேஜ் மட்டும் இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது லாஸ்ட் இருக்கும். சிம்பிளாகவே பார்த்தா இந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சலாம் உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி. ஓகே, எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ஒரு பிக் இருக்கும் சின்ன பாக்ஸ், அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி போய் ஸ்டார்ட் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸோ இதில் எது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பக்காவாக செட் ஆகிடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? கீழே இருக்க பார்த்தா சின்ன பாக்ஸ், அந்த சின்ன பாக்ஸ் மேலே எல்லாமே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ பக்காவாக பார்த்தாலும் இம்போர்ட் பார்த்தா பண்ணிங்க. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தா லென்த் ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லென்த் ஃபோட்டோவில் கொஞ்சம் நல்லா இருக்க ஃபோட்டோ பார்த்தா கிளிக் பண்ணுறீங்க, கலரில் கொடுக்குறீங்க, ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் யூஸ் பண்ணி லாஸ்ட் பார்த்தா எங்கே ஃபோட்டோ இருக்கும் அங்கே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ லாஸ்ட் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணா பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு மேலே கிளிக் பண்ணி வீடியோ இருக்கும் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes முடிஞ்சிடும். பார்த்தா உங்கள் கேலரியில் இந்த வீடியோ சேவ் பார்த்தா இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நியூவான சூப்பரான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.